இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சாஸ்திர ரீதியாக பெண்கள் தவிர்க்க வேண்டியவை எவை அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். தர்மசாஸ்திர ரீதியாக பெண்களை அப்படிங்கிறத ஒரு ஆதி சக்தியாகவே உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆதி சக்தி எப்படி அமைந்திருக்க வேண்டும், அதாவது ஒரு குடும்பத்தினுடைய ஆதார சக்தியே இந்த பெண்கள் தான் என்பதை நம்முடைய தர்மசாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. அதனால தான் பார்த்தோம்னா பூமாதேவி பூமாதேவி அப்படின்னு தானே சொல்றா. இந்த பூமி, இந்த எர்த் அப்படிங்கிற விஷயத்தையே ஒரு பூமி தாய் என்று பெண்ணாக உருவகப்படுத்துகிறார்கள். அதே மாதிரி நதி அப்படின்னு இருக்குன்னு சொன்னா, ஒரு ஆறு அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஓடி வந்து இருக்குன்னு சொன்னா, அந்த நதிக்கு கூட பெண்களினுடைய பெயர்களையே சூட்டி கங்கை யமுனை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்லாம் நதிகளை கூட பெண்களாகவே காவேரி தாய் அப்படின்னு சொல்லித்தான் அதையும் உருவகப்படுத்துகிறார்கள். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், ஏசார் இப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, பூமி என்பது மிகவும் பொறுமைசாலியாம், இப்படித்தான் இருக்க வேண்டும். அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லி வள்ளுவரே சொல்லியிருப்பாரு. தன்னை தோண்டுனா கூட தான் மேல எவன் கடப்பாரை போட்டானோ அந்த கடப்பாறையை போட்டு குத்துனா கூட அவனையும் சேர்ந்து தாங்கி பிடிச்சின்னு இருக்கா இல்லையா இந்த பூமி தாய். அத மாதிரி தான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று பெண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் எதுன்னு சொன்னா, கோபத்தினை தவிர்க்க வேண்டும், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையை தவிர்க்க வேண்டும், என்றென்றும் பொறுமைசாலியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. ஆண்களுக்கு கோபம்ங்கிறது வரத்தான் செய்யும். அவர்கள் கோபப்பட்டால் கூட, அவர்கள் உங்களை இகழ்ந்தால் கூட, நீங்கள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நீங்கள் அவர்களை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். கோபம் என்பதை பெண்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அப்படியே இந்த நதிகளை கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒரு ஆறுங்கிறது இருக்குன்னு சொன்னா, அந்த ஆற்றின் மேல் கல்லெறிபவர்களும் இருப்பார்கள், அந்த ஆற்றின் மேல் பூமாலைகளை பூக்களாக தூவி பாராட்டக்கூடியவர்களும் இருப்பார்கள், அந்த ஆற்றிலே கொண்டு வந்து சாக்கடையை கலக்கிறவாளும் இருப்பா, அந்த ஆற்றிலேயே எச்சில் துப்புறவாளும் இருப்பா, மலஜலம் கழிக்கிறவாளும் இருப்பா. இப்படியெல்லாம் இருந்தா கூட எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அந்த ஆறானது எப்பொழுதும் போல் தன் பணியை செய்து கொண்டே இருக்கிறது அல்லவா. அதுபோல எவர் ஒருவை தன்னை போற்றினாலும் சரி, புகழ்ந்து பாராட்டினாலும் சரி, அல்லது தன்னை இகழ்ந்தாலும் சரி, என்றென்றும் பொறுமைசாலிகளாக பெண்கள் இருக்க வேண்டும். இந்த கோபம் என்கின்ற ஒரு விஷயத்தினை பெண்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இது போக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? குறிப்பாக பெண்கள் தங்களுடைய கணவனை பெயரிட்டு அழைப்பது கூடாது என்பதை நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இதை என்ன சார், எந்த காலத்தில் இருக்கீங்க, நீங்கள் என்னமோ பழமைவாதியாக பேசின்னு இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது பழமைவாதம் அல்ல. அதுக்காக உங்களை நாதா தலைவா அப்படின்லாம் கூப்பிட சொல்லவே இல்லை. எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட உனக்கான தலைவன் அவன், உன்னை முன்னிறுத்து அழைத்து செல்லக்கூடியவன் அவன். ஆக அவனை நீ எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அவனை தாங்கி பிடித்து கொள்ளக்கூடிய சக்தியாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அழகா சொல்லுவா தெரியுமா, ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலும் பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அது முற்றிலும் நிஜம்தானே. ஆக நீங்கள் அவனை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அவனை நீங்கள் எந்த காலத்திலும் பெயரிட்டு அழைக்க கூடாது அப்படின்னு சொல்றார். ஏன் சார், நான் பெயர் வச்சு கூப்பிட்டா என்ன, நான் தானே அவனை சுமக்கிறேன், நான் பெயர் வச்சு கூப்பிட்டா என்னன்னு சொன்னா, நிச்சயமாக அதுபோல் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்யும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அந்த கணவனினுடைய ஆயுள் என்பது குறையும் அப்படின்னு சொல்றார். எப்பொழுதுமே தன்னை விட வயதில் மூத்தவர்களை பெயரிட்டு அழைக்கவே கூடாது. இது பெண்களுக்கு மாத்திரமில்லை. இந்த நேரத்தில் நான் குறிப்பாக சொல்றது என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு வேலைக்காரன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவன் ரொம்ப பரம்பரையாக வேலை செஞ்சுட்டு இருப்பான். நம்ம அப்பா காலத்திலேருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா கூட இருக்கலாம் அவர்கள். ஆனால் அவர்களை என்ன பண்ணுவாய், வரலாம் வேலைக்காரன் தானே அப்படிங்கிற மாதிரி பெயரிட்டு அழைப்பார்கள் தெரியுமா. அந்த மாதிரி கூப்பிடவே கூடாது. வயதில் குறைந்தவர்கள் தன்னை விட வயதில் மூத்தவர்களை பெயரிட்டு அழைக்கும் பொழுது இந்த வயதில் குறைந்தவருடைய ஆயுசும் குறையும்னு சொல்றார், அவர்களுடைய ஆயுசும் குறைஞ்சிரும் சொல்றார். அதற்கான பாவம் என்பது இவர்களுக்கு சேர்ந்து விடும் என்று சொல்கிறார்கள். ஆக பெண்கள் எந்த காலத்திலையுமே
தங்களுடைய கணவனை பெயரிட்டு அழைக்கக்கூடாது. சார் வயசுல பெருசா இருந்தா தானே பிரச்சனை, நான் என்னோட வயசுல குறைஞ்சவனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி விதண்டாவாதம் பேசக்கூடாது. நிச்சயமாக இதுவும் ஒரு சாஸ்திர விரோதம் தான். பெண்கள் தன்னை விட இளையவரை திருமணம் செய்து கொள்வது என்பது கூட ஒரு சாஸ்திர விரோதம் தான். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய தர்மசாஸ்திரம் எதையெல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்கள் பொறுமைசாலிகளாக இருக்க வேண்டும், கோபம் என்பதே படக்கூடாது அப்படிங்கிறது முதல் விஷயமாக சொல்கிறது. அடுத்தபடியா பார்த்தோம்னா, அவர்கள் அலங்காரம் என்ற பெயரிலே தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். தலையை விரிச்சு போட்டு இருக்கக்கூடாது. தலையை விரிச்சு போட்டு இருந்தா அங்கே சனியினுடைய தாக்கம் என்பது வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிற ஒரு ரீசன். அதே மாதிரி பெண்கள் எப்பொழுதுமே நேர் வகிடு எடுத்திருக்க வேண்டும்னு சொல்றார். நேர் வகிடு இல்லாமல் வகிடில்லாமல் பெண்கள் காட்சி அளிக்க கூடாதுன்னு சொல்றார். இது என்ன சார், இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே அர்க்யம் என்கின்ற ஒரு விஷயம் இடம் பிடிக்கிறது. இதனை மற்றொரு நாள் நாம் தனியாக விரிவாகவே பார்ப்போம். பெண்கள் இந்த நேர் வகிடு எடுப்பதற்கான அந்த தாத்பரியம் என்ன என்பதை நாம் மற்றொரு நாள் விரிவாக பார்க்கலாம். சாஸ்திர ரீதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெண்கள் அந்த தலைமுடியை விரித்து போடவும் கூடாது, வகிடில்லாமல் தலையை வைத்திருக்கவும் கூடாது என்பதும் சொல்கிறது. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெண்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த குடும்பமானது என்றென்றும் வளம் பெற்று வாழ்வதோடு அந்த பெண்ணினுடைய அந்த சக்தியின் மூலமாகவே அந்த பரம்பரையானது என்றென்றும் தழைத்து ஓங்கி நிற்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.